ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இந்த வீடியோ வந்து எப்போ எடுக்கிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை எடுக்கிற வீடியோ. காலைல எழுந்திரிச்சோடனே சமைக்கிறதுக்கு இருந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம ஸ்ரீ கைலாஷ் ராஜுக்கு இன்னைக்கு ஸ்கூலு. பாருங்க, சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சாப்பாடை வச்சு விட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்ன குழம்பு என்ன வைக்கலான்னு அப்புறம் நம்ம யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நேற்று வச்சு மீன் குழம்பு கொஞ்சமாக இருக்குது. இதை வந்து சூடு பண்ணாமல் விட்டேன். அதனால இதை வந்து எடுத்து கீழே தான் ஊற்ற போகிறேன். சூடு பண்ணியிருந்தாலாவது சாப்பிட்ருக்கலாம், அந்த சூடு பண்ணாமல் விட்டேனே. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோம்னா என்ன சமைக்கிறது என்னன்னு ஒரே யோசனையாகவே இருக்குதுங்க. அப்புறம் பாருங்க, பால் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். டீ போடணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நைட்டு கழுவின பாத்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன பாத்திரம் வேணுமோ அதை வந்து உடனே எடுத்துக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கிச்சனே வந்து ஒரு மாதிரி கடபுடான்னு போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கணும். முக்கியமா தேவைப்படுறத மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். பெரிய பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டாலே சின்ன பாத்திரத்தை ஈஸியா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டீ வச்சு குடிச்சிட்டு தான் அடுத்தது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசனை பண்ணணும். என்ன காய் இருக்கு என்னன்னு பார்க்கணும். முட்டைக்கோஸ் இருக்குது. முட்டைக்கோஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க எங்க அத்தை. பொரியல் பண்ண போறேன். குழம்பு தான் என்ன வைக்கிறதுன்னு பார்க்கணும். ஃபுல்லாக காய்ச்சி வைக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. அதனால் தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். இது வந்து சின்ன பர்னர். சாப்பாடு வந்து ஸ்லோவாக வெந்தால் போதும். இதில் வந்து அடுத்தடுத்து வேலையில் டக்குன்னு பார்த்துடலாம். எங்கள் அத்தை முட்டைக்கோஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க. முந்தானத்துக்கு கொடுத்தாங்க சனிக்கிழமை. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமைச்சிட்டோம்ல, அதனால் எடுக்கலை. இது பேக்கிங் பாருங்கள். 2 ரப்பர் பேண்டு போட்டு அதை ஒரு கவருக்குள்ளே வச்சு கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி பொடியாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. இந்தளவு கட் பண்ணுறப்ப எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவேன். ஏன்னா காலையில் நேரம் வெட்டுறோம், ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, அவசரமாக கட் பண்ணுறோமா, அது கொஞ்சம் பெருசாகிடும். இது பாருங்கள், நல்லா ஒன்று போல் சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதைத்தான் இன்றைக்கி நான் எடுத்து சமைக்க போகிறேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரு வழியாக யோசனை பண்ணி அதுக்கப்புறமா ஒரு குழம்பு யோசித்து வச்சுட்டேன். என்ன குழம்புனா வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு வச்சு இந்த முட்டைக்கோஸ் பொரியல். டீத்தூள் போட்டுக்கலாம். டீக்கெல்லாம் வந்து இஞ்சி போட்டு டீ போட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும் அந்த டீ. இப்போ இஞ்சி விலையெல்லாம் கூட இருக்கும் போல தெரியுது ரேட்டு. ஒரு கிலோவே 180 ரூபான்னு சொன்னாங்க. நான் எப்போ 1 கிலோ வாங்குவேன், ஆனால் அந்த வாட்டி 1/2 கிலோ வாங்கினேன். தீர்ந்து போனதுக்கப்புறம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுவே எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அவர் 1 கிலோ வாங்க சொல்லிடுவார். அவர் கொஞ்சம் செலவு பண்ணுவார். நான் தான் வந்து கொஞ்சம் கஞ்ச பிசினரித்தனமாக இருப்பேன். பப்பாளி வாங்கிட்டு வந்தோம். கிலோ வந்து 25 ரூபாய் பப்பாளி. வெள்ளைப்பூடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உரிச்சிட்டு பார்த்துக்கலாம். டீ குடிச்சிட்டு தான் குழம்பு வைக்கணும் போல இருக்கும். ஏன்னா மூடி வச்சோம்னா அப்படியே ஆறி போயிடும். என்னன்னு தெரியலங்க, காலைல தூங்கி வச்சுருந்தே ஒரே இருமலாகவே இருக்குது. கோல்டெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு மாதிரி இந்த வறட்டு இருமல் மாதிரி. பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காங்கன்னு, செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய். இதை போடும்போது வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா ஆன் பண்ணாமல் வச்சுட்டேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுக்கிற கோஸ். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான், வேறு எந்த தண்ணி ஊற்றக்கூடாது. பிரதி டம்ளர்லாம் எதுவும் அங்கே இருக்காடா, பாருடா, இருக்கா, குடு. காயை லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். சட்டி ஃபுல்லாக இருந்துச்சுல, ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதிகமாக கொஞ்சம் வைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி கீழே போடுற மாதிரி ஆயிடுச்சு. நானும் எவ்வளோதான் சாப்பிட முடியும். கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு உரிச்சு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு, வேகமாக சமைக்கணும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி 1-2 அடித்து வச்சுருக்கேன். மதியம் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். சாப்பாடு வடித்து விட்டுறலாம். புளி கரைச்சல் 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த வெள்ளைப்பூடு குழம்பு வந்து தேங்காய் ஊற்றாம தான் வைக்க போகிறேன். அது பாட்டு கொதிச்சு வேகட்டும். மேக்ஸிமம் காலையில் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றுவேன். அதுதான் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். தேவைக்கு தான் வேறு ஏதாவது டிஃபன் பண்ணுவேன்.
இந்த தோசை ஊத்திட்டேனே, இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைப்பூடு குழம்பு, குழம்பு சூப்பரா வந்துருச்சு. இது தோசை வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் சட்னி அரைச்சு தரேன் நம்ம ஸ்ரீ கைலாஷ் குட்டிக்கு. பிரதி இங்கே தான் இந்த தோசையை வந்து திருப்பி போட இடையேன் சட்னி அரைச்சிக்கிறேன். டக்கு டக்குன்னு அது வெந்துடுதா, அதனால அந்த தோசையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வேகமாக வெந்துடுது. இது கூட பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைப்பேன், ஆனால் இப்போ டைம் இல்லை. காலையில் வாங்கணுமே, வாங்கணும். வாங்கிட்டு வேணாம், போய் வாங்கிட்டு வந்துடுறேங்க. சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வாங்கிட்டு வரேன். என் தோசை வரமாட்டேங்களா? இது ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, துணி வச்சு ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. அடிக்கடி தோசை ஊத்துனா தெரியும், வீடியோக்காக தோசை ஊத்துனா தெரியாது. டிவி பார்த்துட்டு பாத்தீங்களா? எடுக்க வாங்க, அடுப்பு குறைச்சு வச்சுடுங்க. இதை காய விட்டு என்ன பண்ணீங்க நீங்க? டிவி பார்த்துட்டீங்களா? அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த இருக்குது, லைட்டா தண்ணி தெளிச்சு விடுவோமா? ரொம்ப எண்ணெய் ஊற்றினா வராது, தோசை மாவு ஊற்றணும் அப்படியே மல்லித்துக்கும். சட்னி இருக்குது. இந்த வெள்ளைப்பூடு குழம்பு. குழம்பு கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கிறீங்களா? மீன் குழம்பு இல்ல, வெள்ளைப்பூடு குழம்பு. தோசை அப்படி மொந்தமா ஊத்தி வச்சிட்டீங்க. அதனாலயா? தோசை ஜீரகத்தூள், எனக்கு ஜீரக பொடிக்கும் மிளகு பொடிக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கொண்டு வரேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம பூபோல் சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. டாடா.